ஏன் சோர்வடைந்து என்னங்க ஹலோ a man lived for God. சில நாட்கள் வசனம் சொல்லுங்க. தானியேல் புஸ்தகம் 8:27. நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டேன். நல்லா கவனிக்கணும். தேவனுக்கென்று வாழ்ந்தவன். தேவனே சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன். ஆனா பிரியமானவனுக்கே வியாதி. எலிசா செத்துப்போன பிள்ளை உயிர்ப்பித்தான். ஆனால் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டான். வித்தியாசமா இல்ல? எலிசா செத்துப்போன பிள்ளை உயிர்ப்பித்தான், விதவியின் மகனை, அந்த சூனேமின் மகளை அவன் உயிர்ப்பித்தான். ஆனால் அவனும் வியாதிப்பட்டான். நினைக்கிறேன் டிஜிஎஸ் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன். ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 4 பேர் தூக்கி சுமந்து கொண்டு போவார்கள். நான் கண்ணால பார்த்திருக்கேன். நிறைய மனிதர்கள். நான் கடந்த சில நாட்கள் முன்பாக ஒரு தேவ மனிதரோடு ட்ரெயின்ல வந்தேன். ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் 24 மணி நேரமும் அவர் பாவம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றாரு. ட்ரெயின் கூட வந்துருச்சு சென்னைக்கு. ஆனால் அவர் வெளியே வரல. உதவியாளர் சொன்னார், ஐயா கொஞ்ச நேரம் பொறுத்து வருவாரு. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய தேவ மனிதராக இருந்தாலும் இது இன்எவிட்டபிள். வசனம் படிச்சு பார்த்தீங்களா? சரி, நான் செய்திக்கு வர அனுப்புறேன். சொல்லுங்க. சாரோ, ஸ்ட்ரகிள்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸஸ், அடுத்து போடுறது ஸ்டார்ம்ஸ். புயல் காற்று இல்லாத, வியாதி இல்லாத மனிதர்களே இல்லை. யாருக்கும் வியாதி உண்டு. ஒரு வியாதியை வைத்து பவுல் சொல்லுகிறான், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனை கொட்டும் சாத்தானின் தூதனாய் இருக்கு. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? வியாதிப்பட்டு அவர் பாவம் செஞ்சார். இல்லை, அப்படிலாம் கிடையாது. தானியேல் பிரியமானவன், ஆனால் வியாதிப்பட்டான். எலிசா தேவனை பின்பற்றினவன், என்னுடைய ஊழியன். எலியா செய்ததை விட 2 மடங்கு அற்புதங்களை செய்தவன் எலிசா. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. Don't judge people with outward appearance. தங்களுடைய வெளிப்புற தோற்றங்கள், வாழ்க்கையின் நிலைகளை வைத்து எடப்படாதீங்க. அது வேறு, இது வேறு. தேவன் உலகம் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறது இல்லை. உலகம் வேற மாதிரி பார்க்குது, ஆனா தேவன் வேற மாதிரி பார்க்கிறார். சொல்லுங்க. சாரோஸ், ஸ்ட்ரகிள்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸஸ், சிக்னஸ், ஸ்டார்ம், இது இல்லாத வாழ்க்கையே இல்லை. நினைக்கிறீங்களா? தென்றலும் உண்டு, சூறாவளியும் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், 27ஆம் அதிகாரம். தென்றல் இது ஒரு சீசன். புரியுதா? என்னங்க தென்றல்?